கேம் சேஞ்சர் படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் இன்னும் 20 நாட்கள்ல பொங்கல் முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறதா இருக்கு. ஜனவரி 10 ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு இந்த படம் இந்தியன் 2 படத்துக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா கம்பேக் படமா இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. படத்துல ராம் சரண், கிரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரக்கனிலாம் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுது, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஃபேமிலி பேஸ்டு படம் ஒன்று இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட டைட்டில் பேபி அண்ட் பேபி. சத்யராஜ், ஜீவா, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரீசர் வெளியிட்டு படம் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படம் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கிளாடியேட்டர் 2. படம் இந்தியாவில் நாளைக்கு அஃபிஷியலாக ஓடிடியில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு நாளைக்கு அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் படம் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் 150வது படமாக தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்க படம் த ஸ்மைல் மேன். படத்தோட ட்ரைலர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. ட்ரைலர் ரொம்பவே நல்லா இருக்கு. படம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் அஃபிஷியலாக படம் டிசம்பர் 27ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு டைரக்டர் ராஜமௌலியோட இயக்கத்தில் ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆஸ்கர் விருது வாங்கின படம் ட்ரிபிள் ஆர். ட்ரிபிள் ஆர் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. இப்போ இந்த படத்தோட பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் சீன்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக கம்மிங் டிசம்பர் 27ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ட்ரிபிள் ஆர் படத்தோட மேக்கிங் வீடியோ டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இது ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் லீடாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஐடென்டி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் ஜனவரி 2 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. கேரளாவில் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியான கோகுலம் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஜனவரி 2 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்றாப்புலையே படத்தோட ட்ரைலரை பார்க்குறதுல ஏதோ ஒன்று ஐடென்டி பண்ணுறாங்கன்னு தான் தெரிய வருது. படம் எப்படி இருக்க போகுது, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மலையாளம் லாங்குவேஜோட ட்ரைலர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட 44வது மூவி கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்களுக்கு இந்த படம் தான் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ட்ரீசர் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி அப்கமிங்காக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் ஒன்று அகத்தியா. இந்த படத்தோட அஃபிஷியல் புது டைட்டில் மற்றும் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜீவா, ரஷிகானா, அர்ஜுன்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட புது டைட்டில் மற்றும் ரிலீஸ் தேதி கம்மிங் டிசம்பர் 24ஆம் தேதி ஈவினிங் 5:01க்கு ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. முதல் தடவையாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரு ஃபேண்டசி படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா மியூசிக்கில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 23 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கு. ரிலீஸ் ஆன 3 நாட்களில் படம் 23 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் வசூலாகிருக்கு.